ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜனாசா சட்டத்திட்டங்களின் தொடர் வகுப்பில் இருக்கிறோம். நூலின் துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்மா என்ற இந்த நூலின் தொடர் வகுப்பிலும் ஜனாசா சட்டத்திட்டங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசியாக சென்ற வாரம் நாம் பார்த்த முக்கியமான பாடம் என்னவென்றால், கஃனுடைய துணிக்கு நறுமணம் பூசுதல். கஃனுடைய துணிக்கு நறுமணம் பூசுதல். அல்லாஹ்வின் அடியார்களே, அறிந்து கொள்ளுங்கள், கஃன் துணிக்கு நறுமணம் பூசுவது சுன்னஹ். கஃன் துணிக்கு நறுமணம் பூசுவது என்பது சுன்னஹ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, மற்ற விஷயங்கள் அனைத்தையும் பார்த்தோம். அடுத்ததாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எதை பற்றி பேசுகிறார்கள் என்றால், ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மையத்தினுடைய மீசை அல்லது நகங்கள் நீளமாக இருந்தால் அவற்றை வெட்டி சீர் செய்யலாம். அவற்றை வெட்டி சீர் செய்யலாம். ஒருவேளை அதனை செய்யாமல் விட்டுவிட்டாலும் தவறு ஏதும் இல்லை. ஆனால் அவரது தலைமுடியை சீவக்கூடாது. அவரது மர்மஸ்தான முடிவுகளை மழிக்கக்கூடாது. அவருக்கு ஹத்னா செய்யக்கூடாது. ஏனெனில் இவற்றுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது மையத்தினுடைய மீசை அல்லது நகங்கள் நீளமாக இருந்தால் அவற்றை வெட்டி சீர் செய்யலாம். ஒருவேளை அதனை செய்யாமல் விட்டுவிட்டாலும் தவறேதும் இல்லை. ஆனால் அவரது தலைமுடியை சீவக்கூடாது. அவர்கள் மர்மஸ்தான முடிகளை மழிக்கக்கூடாது. அவருக்கு விருத்த சேதனம், அதாவது ஹத்னா செய்யக்கூடாது. ஏனெனில் இதற்கெல்லாம் ஆதாரம் எதுவும் இல்லை. ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள், மையத் தனது வாழ்நாளில் இவற்றை செய்வதில் கவனக்குறைவாக இருந்திருந்தாலோ அல்லது ஏதேனும் காரணத்தினால் மீசை மற்றும் நகங்களை குறைக்க முடியாமல் இருந்திருந்தாலோ குளிப்பாட்டுபவர் அதனை செய்வதில் தவறு ஏதும் இல்லை. குளிப்பாட்டுபவர் அதனை செய்வதில் தவறு ஏதும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை சொல்கிறார்கள் பக்ர் இப்னு அப்துல்லாஹ் அல் முஸனி ரஹிமஹுல்லாஹ். பக்ர் இப்னு அப்துல்லாஹ் அல் முஸனி என்பவர் முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு இமாம், 108 மரணித்தவர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் மதீனாவிற்கு வந்தபோது மையத்தை குளிப்பாட்டுவது குறித்து கேட்டேன். அதற்கு மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் சிலர், உனது மையத்திற்கு ஒரு மகனுக்கு, அதாவது ஒரு மணமகனுக்கு நீ எவற்றை செய்வாயோ அவற்றை செய். ஒரு மணமகன் எப்படி தயாராகுவார் திருமணத்திற்கு? ஒரு மணமகன் திருமணத்திற்கு எப்படி தயாராகுவார்? அதே போல் உனது மையத்திற்கு ஒரு மருமகனுக்கு அரூஸ் என்று சொல்லுவார்கள் அரபி மொழியில். ஒரு மணமகனுக்கு நீ எவற்றை செய்வாயோ அவற்றை செய். ஆனால் அவருக்கு நறுமணம் மட்டும் பூசாதே என கூறினார். இதுதான் அவர்கள் சொன்னது. மணமகன் தன்னை அழகிய முறையில் அங்கீகரித்துக் கொள்வார். அவரிடம் உள்ள அருவருக்கத்தக்க இந்த மீசை போன்றவற்றை அகற்றுவார். அதுபோலவே மையத்தின் மீசை நகங்களை அப்படியே விட்டு விடுவது அவர்களது தோற்றத்தை விகாரப்படுத்தும் என்பதால், யாருடைய தோற்றத்தை? மையத்துடைய தோற்றத்தை விகாரப்படுத்தும் என்பதால் அதனை அகற்றுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதே என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மையத்துடைய மீசைகள் சில விஷயங்களை, நகங்களை கத்தரிப்பது, மீசைகளை இருப்பது, இப்படிப்பட்ட இந்த செயல்களை எல்லாம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதுதான் இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத், ஷாஃபி மத்ஹப், ஹம்பலி மத்ஹபின் கூற்றாக இருக்கிறது.
என்ன கூற்றாக இருக்கிறது? மையத்துடைய முடிகளை தேவைப்பட்டால் மையத்துடைய மீசையை அல்லது முடிகளை அல்லது நகங்களை நாம் வெட்டுவதில் தவறு எதுவும் இல்லை. இது யாருடைய கூற்று? அதாவது ஷாஃபி மற்றும் ஹம்பலி மத்ஹபின் கூற்று. ஆனால் ஹனஃபி மற்றும் மாலிகி மத்ஹபின் கூற்று என்னவென்றால், மையத்துடைய முடி அல்லது நகங்களை எதனையும் எடுப்பது அனுமதி இல்லை. மையத்துடைய முடி அல்லது நகங்களில் எதனையும் எடுப்பது அனுமதி இல்லை என கருதுகின்றனர். ஏனெனில் இது குறித்து நபி அவர்களிடமிருந்தோ அல்லது தனது தோழர்களிடமிருந்தோ எந்த செய்தியும் வரவில்லை. உயிருடன் இருப்பவர் மட்டுமே இவற்றை செய்யுமாறு ஏவப்பட்டுள்ளார். என்ன, உயிருடன் இருக்கக்கூடிய முஸ்லிம் எதற்கு ஏவப்பட்டுள்ளார்? இந்த இயல்பான காரியங்களை எல்லாம் அடிக்கடி செய்து கொண்டிருக்க வேண்டும். 40 நாள் 40 நாளை தாண்டி வளரவிடக்கூடாது. 40 நாள் தாண்டி மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடிகளையோ அல்லது அக்குலுக்கில் இருக்கக்கூடிய முடிகளையோ அல்லது மீசைகள் போன்ற இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை 40 நாள், அதிகபட்சம் 40 நாளை தாண்டி வாழவிடக்கூடாது என்ற இந்த சட்டங்கள் யாவும் அது உயிருடன் இருக்கும் போதுதான். எப்போது மையத் மரணித்து விடுகிறதோ அப்போதையே இந்த ஏவல் அந்த மையத்திற்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. இந்த சட்டம், இந்த கட்டளை எப்போது? உயிருடன் இருந்தால்தான் கட்டளை. உயிர் போய்விட்டது என்றால் அந்த கட்டளை அந்த மையத்திற்கு மேல் எதுவும் இல்லையே. ஏன் நீங்கள் அந்த இடத்தை தொடுகிறீர்கள்? நீங்கள் ஏன் அந்த முடியை எடுக்க வேண்டும்? எதுவாக இருந்தாலும் மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடியை மழிக்க கூடாது என்பதில் எல்லோருக்குமே ஒற்றை கருத்து இருக்கிறது. ஏனெனில் மர்மஸ்தானத்தை மறிக்க முடியாது. ஏனெனில் அது என்ன? அவுரா. அது மர்மஸ்தானம், அது அவுரா. எல்லோரும் பார்த்துவிட முடியாது. நீங்கள் அதை மழிக்க வேண்டும் என்றால் கண்ணால் பார்த்தாக வேண்டும். கைக்கு குறை கூட அணிந்து கொள்ளலாம், ஆனால் கண்ணால் பார்த்தாக வேண்டும். எனவே இந்த செயலை செய்யக்கூடாதே சொல்கிறார்கள் உலமாக்கள். ஆனால் அதல்லாத மற்ற முடிகளை எடுப்பது அனுமதிக்கப்பட்டது என்றே உலமாக்களில் ஒரு சாரார் மத்ஹபுகளில் 2 மத்ஹப் இந்த கூற்றை சொல்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் இதை வேண்டாம், இதற்கு ஆதாரம் ஏதும் இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், உயிருடன் இருப்பவர் மட்டுமே இவ்வாறு செய்ய ஏவப்பட்டுள்ளார். அவர் மரணித்து விட்டால் அந்த ஏவல் முடிவுக்கு வந்து விடுகிறது. நபி அவர்கள் விதிவிலக்காக குறிப்பிட்ட எதை, இதற்கு என்ன ஆதாரம் இன்னும் சொல்கிறார்கள்? அஜ்பு தனப் தவிர மற்ற அனைத்து உடல் உறுப்புகளும் மண்ணோடு மண்ணாக விடும் என்பதே இவர்கள் கருத்தாகும். என்னவென்றால், என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது வைத்த உடன் கபரிலே மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் உடல். எதை தவிர? இந்த முதுகு எலும்பை தவிர. ஹதீஸிலே வருகிறது. அதாவது அந்த ஹதீஸ் பார்த்தோம் என்றால் அவுசத்திலே இப்னு முன்திர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அஜ்பு தனப் என்றால் இந்த முதுகெலும்பு, இந்த எலும்பை தவிர மற்ற அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். எனவே இந்த முடிகளை எடுப்பதோ, இதை அந்த மரணித்ததற்கு பிறகு அந்த மையத்திற்கு அந்த நேரடி சட்டம் எதுவும் இல்லை, அதனால் எதுவும் எடுக்க வேண்டாம் என்று இவர்கள் குறிப்பாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதில் பாரக்கல்லாஹ் எடுக்கலாம், எடுப்பதில் தவறு இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தும் இருக்கிறது. அடுத்ததாக சொல்கிறார்கள், மையத்துடைய தலைமுடியை சீவக்கூடாது. அடுத்தது, மையத்துடைய தலைமுடியை சீவக்கூடாது. சீப்பு போட்டு சீவுவது மையத்துடைய தலைமுடியை. என்ன சட்டம்? மையத்தினுடைய தலைமுடியை சீவுவது வெறுக்கத்தக்கது என்னும் கருத்தை ஆசிரியர் தேர்வு செய்துள்ளார். ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், மையத்துடைய தலைமுடியை சீவக்கூடாது, அதாவது மையத்துடைய தலைமுடியை சீவுவது மக்ரூஹ் என்று ஆசிரியர் நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இது யாருடைய கருத்து? இது ஹம்பலி மத்ஹபின் கருத்தாகும். இது ஹம்பலி மத்ஹபின் கருத்தாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மையத் ஒருவரது தலைமுடி சீவப்படுவதை கண்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை ஒரு மையத்தின் தலைமுடி சீவப்படுவதை கண்டு என்ன சொன்னார் என்றால், ஏன் உங்கள் மையத்துடைய முன்னெற்றி முடியை பிடித்து இழுக்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். அது மரணமாகிவிட்டது. அந்த மையத்தின் முடியை பிடித்து எதற்கு நீங்கள் பிடித்து இழுக்கிறீர்கள்? சீவுவதை பார்த்து சொல்கிறார்கள் என கேட்ட செய்தி இதற்கு ஆதாரமாக உள்ளது. அதனால் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் மையத்தின் முடியை சீவ வேண்டாம் என்று சொல்கிறார்கள்.
மையத்துடைய தலைமுடியை சீவ வேண்டிய அவசியம் இல்லை என்பதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கருத்தாக இருக்கிறது. நாம் பார்த்த இந்த ஆதாரத்தை கொண்டு மையத்துடைய முன்னேற்றி முடியை பிடித்து இழுப்பது போன்ற ஒரு செயலாகவே இதனை அவர்கள் கருதினார்கள். அதாவது மையத்தாகிவிட்டதற்கு பிறகு இந்த சீவுவது, இந்த செயல்கள் எல்லாம் மையத்தின் முடியை இழுப்பதற்கு சமம். மையிட்டு முடியை பிடித்து கும்புவோம் அல்லவா, முடியை பிடித்து கும்புவது, அதற்கு சமம் போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கருதுகிறார்கள். எனவேதான் மையத்துடைய தலைமுடியை சீவுவதை அவர்கள் வெறுத்தார்கள். மேலும் அவ்வாறு சீவுவது எவ்வித தேவையுமின்றி தலைமுடி அருந்து போவதற்கும் அல்லது பீந்து வருவதற்கும் காரணமாக ஆகிவிடும். இருப்பினும் பெரும்பாலான அறிஞர்கள் இதனை அனுமதித்துள்ளனர். மையத்துடைய முடியை சீவுவதில் தவறேதும் இல்லை. மையத்துடைய முடி சீவுவதில் தவறேதும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த முடி சீவப்படாமல் கலைந்திருக்கின்றால் அதை ஒழுங்குபடுத்துவதில், அதை சீவுவதில் தவறில்லை என்பதை பெரும்பாலான அறிஞர்களின் கூற்றாக இருக்கிறது. ஏனெனில் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் குறித்து கூறும்போது, அந்த குளிப்பாட்டுதல் கூறும் பொழுது, நாங்கள் அவருக்கு 3 ஜடைகளாக பின்னி சீவி விட்டோம் என்று வருகிறது. நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாரின் அந்த ஜனாசாவில் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு 3 முறை ஜடைகளாக பின்னி சீவி விட்டோம் என்று கூறியுள்ளார்கள். இதிலிருந்து மையத்துடைய தலைமுடியை சீவுவதும் அதனை பின்னுவதும் முஸ்தஹப், விரும்பத்தக்கது என்று தெளிவாகிறது. மேலும் தலைமுடியை சீவுவது இதில் இன்னொரு நன்மை என்னவென்றால், அதில் பதிந்துள்ள அழுக்குகள் மற்றும் அந்த இலந்தை இலையை கொண்டுதான் நாம் கழுவுகிறோம், இலந்தை இலை சிதிர் துகள்களை அகற்றுவதற்கும் உதவும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிறந்த முறையில் குளிப்பாட்டுவது என்னவென்றால், நல்ல தண்ணீரில் இலந்தை இலையை பவுடராக, அந்த இலந்தை இலையை பவுடராக ஆக்கி அதில் அந்த தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை எடுத்து கழுவுவதுதான் சிறந்த முறை. அப்படி தலையில் எல்லாம் ஊற்றும் பொழுது தலையில் கூட அந்த இலந்தை துகள்கள் இருக்கலாம், அதையும் அகற்றுவதற்கு இது உதவியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, மீசை மர்மஸ்தானத்தில் இல்லாத, மர்மஸ்தானத்தை அப்பாற்பட்டு மற்ற இடத்தில் மீசையோ, ஏனெனில் நான் அக்குள் முடியை எடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஜனாசாவுடைய குளிப்பில் அக்குள் முடிகளை கையை தூக்கி என்ன செய்வார்கள், தண்ணீரை அந்த அக்குளில் செலுத்தி அந்த லேசாக அந்த ரேசரில் இப்படி செய்வதை சவுதியில், அதாவது சவுதியில் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். தேவைப்பட்டால், ஏனெனில் ஒரு கல்யாணத்திற்கு தயாராகுவதை போல் மையத்தை தயாராக்குங்கள் என்றால், அவர் எந்த அளவிற்கு தன்னை சரியான முறையில் அழகிய தோற்றத்தில் தன்னை வெளிப்படுத்திக்க நினைப்பாரோ அதே போலத்தான் மையத்தை பார்க்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். மீசை அதிகமாக இருக்க, கடைசி காலத்தில் நோய், அதாவது உயிருடன் இருந்திருந்தால் 40 நாளுக்குள் முடிகளை வெட்டக்கூடிய மனிதராக கூட இருந்திருக்கலாம். கடைசி காலத்தில், நோய் காலத்தில் ஒரு 3 மாதத்திற்கு மறந்திருக்கலாம், முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு அவ்வாறு செய்வதில் தவறில்லை என்பதை, அந்த கருத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் மர்மஸ்தான உறுப்புகளை எடுத்து மழிப்பதற்கு அது எந்த நிலையில் இருக்கிறதோ அதை எப்படி விட்டுவிட வேண்டும். எனில் மையத்துடைய கண்ணியம் அங்கு முக்கியம். தலைமுடியை சீவலாமா, தலைமுடியை சீவலாம், அதை சீவுவதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக அவரது மர்மஸ்தான முடிகளை மழிக்கக்கூடாது, அதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஏனெனில் மர்மஸ்தான முடிகளை மழிப்பது என்பது அவரது அவுரத்தை வெளிப்படுத்துவதாகும், அதை பார்ப்பதற்கும் அதை தொடுவதற்கும் வழிவகுக்கும். இது அனுமதிக்கப்படாத ஒன்றாகும். ஏனெனில் இது மையத்துடைய கண்ணியம் சீர்குலைக்கப்படுகிறது. நகங்களை குறைப்பது மற்றும், சரி நகங்களை குறைக்கிறோம், மீசையை சிதைக்கிறோம் என்றெல்லாம் வருகிறது. இதற்கும் மர்மஸ்தான முடிகளை மழிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்த போதுமானவன். அடுத்ததாக, மையத்திற்கு ஹத்னா செய்யலாமா? மையத்திற்கு ஹத்னா செய்யலாமா? மையத்திற்கு ஹத்னா செய்யக்கூடாது. மையத்திற்கு ஹத்னா செய்யக்கூடாது. மையத்திற்கு ஹத்னா செய்யக்கூடாது என்பதில் பெரும்பாலான அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் உள்ளனர், ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளனர். இதனை சிலர் இஜ்மா என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இஜ்மா, ஹிலாஃபே இல்லை, இதில் கருத்து வேறுபாடே இல்லை உலமாக்களுக்கு மத்தியில்.
மையத்திற்கு ஹத்னா செய்வது கூடாது. ஏனெனில் இதில் நோவினை இருப்பதோடு, மையத்திற்கு நோவினை இருப்பதோடு நாம் ஏற்கனவே பார்த்தோம். அல்லாஹ்வின் அடியார்களே, மையத்திற்கு வலி உயிருடன் இருப்பது எப்படியோ அதே போல மையத்திருப்பவர்கள் வலியை உணர்வார்கள் என்று நாம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அந்த அடிப்படையே கவனமாக நாம் மையத்தை அணுக வேண்டும். தூக்கி போடுவது, கையால் போடுவது, இது என்ன? மற்றவர்கள் மார்ச்சுவாரியில் உடம்பை செயல்படுத்துவது போல நாமும் கையாளுவோம். அவ்வளவு கண்ணியத்துடன் ஒரு மையத்தை கையாள வேண்டும். அவ்வளவு கண்ணியத்துடன் ஒரு மையத்தை கையாள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். அதுவும் முக்கியமாக உடலை திருப்பும் போதெல்லாம் டப்பு டப்பு என்று கீழே போடக்கூடிய நிலை என்று இருக்கிறது. கவனமாக இந்த விஷயத்தில் அந்த இடத்தில் நிற்கும் பொழுது அவ்வளவு கவனமும் அவ்வளவு பொறுப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். ஏதோ இது ஒரு மார்ச்சுவாரியில் செய்யக்கூடிய வேலை அல்ல. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் ஏனெனில் இதில் நோவினை இருப்பதோடு மர்ம உறுப்புகளை வெளிப்படுத்தும் நிலையும் உள்ளது, ஔராவை வெளிப்படுத்தும் நிலையும் உள்ளது. மேலும் விருத்த சேதனம் ஹத்னா என்பது உயிருடன் இருக்கும் ஆண்களுக்கான கடமையாகும். மரணத்துடன் மார்க்க கடமைகள் நீங்கி விடுகின்றன. பாருங்கள், மரணத்துடன் மார்க்க கடமைகள் நீங்கி விடுகின்றன. இந்த ஆதாரத்தை செயல்படுத்துகிறார்கள். சரி, பெண்ணாக இருந்தால் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரது தலைமுடி 3 சடைகளாக பின்னப்பட்டு அவற்றுக்கு பின்னால் விடப்பட வேண்டும். அவருக்கு பின்னால் விடப்பட வேண்டும். இதுதான் பெண்களை பொறுத்தவரை அல்லாஹ்வின் அடியார்களே, அவரது தலைமுடியை 3 ஜடைகளாக பின்பட்டு அவரது ஜடைகளை பின்னமிட்டு அவருக்கு பின்னால் விடப்பட வேண்டும். பெண்களுக்கு குளிப்பாட்டி முடித்ததுடன் அவரது தலைமுடியை 3 ஜடைகளாக பின்னுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அந்த ஹதீஸை தான் மறுபடியும் தலை சீவதற்கு ஆதாரம் பார்த்தோம் அல்லவா, அதில் தான் இந்த ஆதாரம் இருக்கிறது. சொல்கிறார்கள், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புதல்வியர்களுக்கு செய்யும் போது நாங்கள் அவருக்கு 3 ஜடைகளாக பின்னி சீவி விட்டோம் என்று வருகிறது. எனவே பெண்களுக்கு ஜடை பின்ன வேண்டும், முஸ்தஹப்பாக இருக்கிறது. நாம் சொல்வது முஸ்தஹப், பின்னவில்லை என்றால் தவறு ஏதும் இல்லை. ஆனால் பின்னுவது சுன்னா, முஸ்தஹப் பெண்களுக்கு சீவி விடுவது. அடுத்ததாக 5வதாக மிக முக்கியமான விஷயம், மையத்திற்கு கஃன் இடுதல். இப்போது இதுவரை என்னென்ன பார்த்தோம் அல்லாஹ்வின் அடியார்களே? மையத்தை ஆரம்பமிலிருந்து அதிலிருந்து வெளியேற்றுவதிலிருந்து, பின்பு உது செய்வதிலிருந்து, பின்பு குளிப்பாட்டுவதிலிருந்து, பின்பு அந்த முடிகளை அகற்றுவதிலிருந்து, மர்மஸ்தான முடிகளை அகற்றலாம் அகற்றக்கூடாதா என்பது, பின்பு பெண்களுக்கு தலை சீவதிலிருந்து, பின்பு பெண்களுக்கு ஜடை பின்னுவதிலிருந்து, ஏனெனில் முடி அதாவது குளித்து இப்போது மையத் குளித்து விட்டது. மையத்திற்கு நாம் தண்ணீரை கொண்டு ட்ரை பண்ணி விட்டோம், தண்ணீர் எல்லாம் காய்ந்து விட்டது, கஃன் துணியில் நறுமணையும் பூசிவிட்டோம். இப்போது கஃனிட போகிறோம். இப்போது மையத்திற்கு கஃனிட போகிறோம். எப்படி கஃனிடுவோம்? மையத்திற்கு கஃனிடுவது முதலில் என்ன மார்க்கத்தில் கடமை, ஃபர்த். மையத்திற்கு கஃனிடுவது வாஜிப், கடமை. அது ஒரு சமூக கடமை என்பதில் அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் உள்ளனர். அது ஒரு சமூக கடமை என்பதில் அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் உள்ளனர். அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆண்களுக்கு எப்படி கஃனிடுவது? இப்னு பாஸ் சொல்கிறார்கள், ஆண்களுக்கு ஒரு சௌப், அதாவது சட்டை அல்லது தலைப்பாக இன்றி நபி அவர்களுக்கு செய்யப்பட்டது போன்று 3 வெள்ளை நிற துணிகளில் கஃனிடுவது மிகவும் சிறந்தது. 3 வெள்ளை நிற துணிகளில் கஃனிடுவது மிகவும் சிறந்தது. அதில் அவர் உடல் முழுமையாக சுற்றப்பட வேண்டும். ஒருவேளை சட்டை, இசார், கீழாடை மற்றும் மேல் துணி லஃபாஃபா ஆகியவற்றில் கஃனிடப்பட்டாலும் தவறேதுமில்லை. பாருங்கள், ஆண்களுக்கு 3 துணிகளை கொண்டு கஃனிடுவது வேண்டும். எப்படி அந்த துணி இருக்கும் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த துணி ஒரு சௌப். முதலில் கவனியுங்கள், ஒரு சௌப் என்றால் என்ன? நீண்ட துணி, தலைக்கு மட்டும் ஓட்டை இருக்கும். என்ன செய்ய வேண்டும்? தலைக்கு ஓட்டை போட்டு விட வேண்டும். அந்த துணியில் தலைவலியாக உள்ளே செலுத்தி அப்படியே அதை கால் வரை விரித்து விட வேண்டும். அப்படிதான் அமையும். தலைவலியாக உள்ளே தலையை தூக்கி லேசாக தூக்கி என்றால் அந்த ஓட்டையில் தலை உள்ளே போய்விடும்.
தலை உள்ளே போய்விட்டது என்றால் மிச்ச துணியை அப்படி என்ன செய்ய வேண்டும், அப்படியே இழுத்து போட வேண்டும். இதுதான் முதல் விஷயம். பின்பு இருக்கக்கூடிய லஃபாஃபா என்றால் சுற்றக்கூடிய துணி, அந்த துணியை பின்னால் சுற்றுவோம். அதற்கு பிறகு பின்னால் உடலை லேசாக அப்படி தூக்கி முதுவில் பக்கம் வைப்பது போல் இந்த இடத்திலே வைத்து பிறகு அமர்த்தி பிறகு ஒரு சுத்த வேண்டும். இது பின்னால். முதலில் செய்ய வேண்டியது அந்த நீண்ட துணியை முதலில் தலை வழியாக உள்ளே செலுத்தி நீட்டாக போட வேண்டும். அடுத்தது பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார் ஆயிஷா ரலியல்லாஹு இந்த இதை பற்றி விளக்குகிறார்கள் ஷேக் அரஃபாத். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுக்கு செய்யப்பட்ட கஃன் குறித்து கூறும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கஃனை குறித்து நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனில் சஹூல் என்னும் இடத்தை சேர்ந்த பருத்தியினால் ஆன 3 வெள்ளை நிற துணிகளில் கஃனிடப்பட்டது. அவற்றில் சட்டையோ தலைப்பாகையோ இருக்கவில்லை. கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு எப்படி செய்யப்பட்டது? அதாவது அல்லாஹ்வின் தூதருக்கு சட்டையோ தலைப்பாக இருக்கவில்லை. சட்டை தலைப்பாக என்ற அல்லாஹ்வின் அடியார்களே, கை தலை வழியாக உள்ளே வந்த இந்த துணி அல்லாஹ்வின் தூதருக்கு போடப்படவில்லை. ஆண்களுக்கு 3 துணிகளில் கஃனிடுவது முஸ்தஹப் என்பதே பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்தாகும். மாலிக் மத்ஹபில் மட்டும்தான் இதில் தனித்து செயல்படுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்களுக்கு 5 துணிகளில் கஃனிடுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அது என்ன 5 துணிகள்? அவை 1 தலைப்பாகை வரலை. ஆனால் மாலிக் மத்ஹபில் சொல்கிறார்கள் தலைப்பாகை, இசார் கீழாடை, பின்பு சட்டை, பின்பு மேல் துணிகள் 2. தலைப்பாகை, கீழாடை, மேலாடை, அதற்கு பிறகு 2 துணிகளில் சேர வேண்டும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் என்ன வருகிறது? அல்லாஹ்வின் தூதருக்கு 3 துணிகளில் நாம் என்ன செய்தோம்? கஃனிட்டோம். 3 துணிகளில் அல்லாஹ்வின் தூதரை கஃனிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம் 3 துணிகளாக கஃனிட்டோம். இதில் தலைப்பாக ஏதும் இல்லை. கையிலிருந்து முட்டி வரை அல்லது கால் வரை வரக்கூடிய நீண்ட ஆடை என்பது இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி ஒருவேளை ஒருவர் செய்தால் தவறில்லை என்று உலமாக்கள் விளக்குகிறார்கள். ஆனால் 3 துணிகளில் கஃனிடுவதே சிறந்தது. 3 துணிகளில் கஃனிடுவதே சிறந்தது. ஏனெனில் அதுவே ஆதாரபூர்வமானதும் சுன்னத்தாகவும் இருக்கிறது. அல்லாஹ் தனது தூதருக்கு தேர்ந்தெடுத்த முறையும் அதுவே. அல்லாஹ் தனது தூதருக்காக சிறந்ததை தவிர வேறு எதனையும் தேர்ந்தெடுக்க மாட்டான் என்று சொல்லி முடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயலை பின்பற்றி 5 துணிகளில் கஃனிட்டாலும் அது வெறுக்கத்தக்கதல்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை செய்திருக்கிறார்கள். 5 துணிகளில் அவ்வாறு கஃனிட்டாலும் தலைப்பாகை எல்லாம் போட்டு தலைப்பாகை எல்லாம் சுற்றி துணிகளை 5ஆக 3ஓடு கூடுதலாக 2ஆக போட்டு சட்டை கீழாடை போட்டு சுத்துவதில் தவறு ஏதும் இல்லை. அதில் மர்மம் வெறுக்கத்தக்கதல்ல. அதற்கு மேல் அதிகப்படுத்துவது வெறுக்கத்தக்கதாகும். 5ற்கு மேல் 10 துணிகளில் 8 துணிகளை போட்டு சுற்றுவது வெறுக்கத்தக்கதாகும். அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அது வீண் விரயத்தில் வந்துவிடும். பாருங்கள், மையத்திரை செய்யக்கூடிய இடத்தில் கூட வீண் விரயத்தை பற்றி மார்க்கம் பேசுகிறது. வெள்ளை நிறத்தில் கஃனிடுவது முஸ்தஹப். வெள்ளை நிறத்தில் கஃனிடுவது, துணி வெள்ளை நிறத்தில் இருப்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. நிறங்களிலேயே அதுவே மிகவும் அழகானதும் சிறந்ததும் ஆகும். இது 4 இமாம்களின் கூற்றாக இருக்கிறது. இது 4 இமாம்களின் கூற்றாகவே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அலைக்கும் பிஹாதல் பயாத், நீங்கள் இந்த வெள்ளை ஆடையை கடைபிடியுங்கள், அதனை உங்களில் உயிருடன் இருப்பவர்கள் அணியட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை நிற ஆடையை பற்றி பொதுவாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையை தான் என்ன செய்வார்கள்? விரும்புவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சரி எல்லோருமே அந்த வெள்ளை நிற ஆடை அணியக்கூடிய ஆடை அந்த வெள்ளையாக இருக்கக்கூடியதை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவே மரணித்த ஒரு மையத்தும் அதை நிறுத்துவதை மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக பாருங்கள், ஆண்கள் தொழுகையிலும் அதற்கு வெளியிலும் வெள்ளை ஆடை அணிவது சுன்னத் என்பதில் ஐனர்கள் ஏகோபித்த கருத்துள்ளனர். இந்த இஜ்மாவை இதையே உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள். சரி, பெண்களை பொறுத்தவரை எப்படி?
பெண்கள் ஆண்கள் சொன்னது குறைந்தபட்சம் 3 துணிகளை சொல்லி நாம் கஃனிட வேண்டும். பெண்கள் 5 துணிகளில் கஃனிடப்பட வேண்டும். பெண்கள் 5 துணிகளில் கஃனிடப்பட வேண்டும். முதல் விஷயம் சட்டை, பின்பு ஹிமார் தலை துணி, தலைமுக்காடு, மூன்றாவது இசார் கீழாடை, பின்பு அதற்கு பிறகுதான் 2 லஃபாஃபாக்கள், 2 சுற்றக்கூடிய துணிகள். 2 சுற்றக்கூடிய துணிகளுக்கு முன்னால் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் சட்டை. சட்டை என்றால் நான் ஏற்கனவே சொன்னதுதான், தலைவலியாக போட்டு கால் அல்லது முட்டி வரை வந்து மூடுவது, இது சட்டை. தலைக்கு துணி ஹிமார், தலை துணி ஹிமார், பின்பு கீழாடை. அடுத்த பிறகுதான் 2 துணிகளால் அவர்களை சுற்றப்பட வேண்டும். 5 துணிகள். இதை விளக்குகிறார்கள் ஷேக் அரஃபாத். அதிகப்படியான அறிஞர்கள் பெண்கள் 5 துணிகளில் கஃனிடப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்டுள்ளனர். லைலா பின் ஹானிஃப் அத்-தகபிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், தகபிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இதற்கு காரணமாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புதல்வி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா மரணித்த போது அவரை குளிப்பாட்டியவர்களில் நானும் ஒருத்தியாக இருந்தேன். யார் சொல்கிறார்கள்? இந்த சஹாபிய பெண்மணி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் அவர்களுடைய பிள்ளைகளில் மகள்களில் ஒருவரான உம்மு குல்சூம். யார் உம்மு குல்சூம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளை. அவர்களுக்கு வேறு என்ன அடையாளம் இருக்கிறது? யாருடைய கணவர், யாருடைய மனைவி? யாருடைய மனைவி? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி உம்மு குல்சூம். வரலாறு தெரிய வேண்டும். யார் யாருடைய மகள், யார் யாருடைய மனைவி, இதெல்லாம் வரலாறு படித்தால்தான் நமக்கு இதெல்லாம் அறிய முடியும். சரி, அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், நானும் அவரை குளிப்பாட்டினவர்களை உறுதியாக இருந்தேன். அல்லாஹ் தூதர் அவர்கள் முதலில் எமக்கு ஹிகா, அதாவது இடுப்பு துணி கீழாடை கொடுத்தார்கள், பிறகு சட்டை கொடுத்தார்கள், பிறகு ஹிமார் தலை துணி கொடுத்தார்கள், பிறகு மில்ஹஃபா மேலாடை அந்த போர்வை, அதன் பிறகு அவர் மற்றொரு துணியில் சுற்றப்பட்டார் என்று வருகிறது. பாருங்கள், முதலில் எதை கொடுத்தார்கள்? கீழாடை, பின்பு மேலாடை, கீழாக மூடுவது, மேலாக மூடுவது, பின்பு தலை துணி ஹிமார், பின்புதான் ஒட்டுமொத்த உடலை மூடக்கூடிய அந்த 2 துணிகளை கொடுத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஜௌஸகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்ராஹிம் ஷஹீத் ஹிஷாம் இப்னு ஹஃப்ஸா வழியாக உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். நாங்கள் அவருக்கு, அதாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 5 துணிகளில் கஃனிட்டோம். உயிருடன் இருப்பவருக்கு தலை துணி அணிப்பதை போன்றே அவருக்கு நாங்கள் தலை துணியை அணிவித்தோம். அந்த ஹிமாரை, ஒரு உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு தலை துணி எவ்வாறு நாம் அணிவிப்போமோ அதே போலத்தான் மையத்திற்குரிய ஒரு பெண்ணுக்கும் அந்த தலை துணி ஹிமாரை நாங்கள் அணிவித்தோம் என்று வருகிறது. பெண்கள் உயிருடன் இருக்கும் போதே ஆண்களை விட அதிகப்படியான ஔரத்தை, அதாவது மறைக்க வேண்டிய உறுப்புகளை கொண்டிருப்பதால் அவர்கள் மறைக்கப்படுவது அவசியமாயிற்று. அதுபோலவே மரணத்திற்கு பின்னும் இது அமைகிறது. பெண்கள் ஆண்களை போல அல்ல. பெண்கள் உயிருடன் இருக்கும் போதே அவர்கள் மறைக்க வேண்டும், அவர்கள் இவ்வாறு மறைத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு என்று தனியாக பிரத்யேகமாக ஔரா உறுப்புகளை மார்க்கம் சொல்கிறது. அதேதான் மரணத்திற்கு பின்பும் அவர்களுக்கு இவ்வாறே அமைவது. மேலும் ஒரு பெண் தனது இஹ்ராம் நிலையில் தைக்கப்பட்ட ஆடையை, ஆண்கள் போன்றி தைக்கப்பட்ட ஆடையை அணிவதே அவரது வாழ்க்கையின் முழுமையான நிலையாகும் என்பதால் மரணத்திற்கு பின்னரும் அவருக்கு தைக்கப்பட்ட ஆடையை அணிவிப்பது முஸ்தஹப் ஆக்கப்பட்டது. ஆனால் ஆண்கள் நிலை இதற்கு மாறுபட்டதாகும். பாருங்கள், தைக்கப்பட்ட ஆடையை உடுத்த வைக்கலாமா? பெண்களுக்கு உடுத்த வைக்கலாம். தைக்கப்பட்ட ஆடை அணிவிக்கலாமா என்றால் தைக்கப்பட்ட ஆடையை அணிவிக்கலாம். ஏனெனில் உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த சட்டம் இஹ்ராம் நிலையில், அதேதான் அவர்களுக்கு மரணித்த நிலையில். இப்போது அடுத்தது சிறுவர்களுக்கு வருவோம். சிறுவருக்கு, ஆண் சிறுவனுக்கு ஒரு துணி முதல் 3 துணிகள் வரையில் கஃனிடலாம். சிறுமிக்கு ஒரு சட்டை மற்றும் 2 மேல் துணிகளில் கஃனிடலாம்.
என்று வருகிறது. சிறுவர்களுக்கு கஃனிடுவது கடமை என்பதில் சட்ட அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள் மார்க்கத்தில். அதே போன்று சிறுவனுக்கு ஒரு துணி போதுமானது என்பதிலும் அவர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். சிறுவனுக்கு ஒரு துணியால் சுற்றிவிட்டால் போதுமானது, குறைந்தபட்ச போதுமானதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்றே சொல்கிறார்கள். சிறுமியை பொறுத்தவரை கவனிங்கள் அல்லாஹ்வுடையார்களே, சிறுவனுக்கு ஒரு துணி போதுமானது என்பதிலும் 3 துணிகளில் கஃனிடப்பட்டால் அதில் தவறேதும் இல்லை என்பதிலும் அறிஞர்களிடம் எந்த கருத்தும் இல்லை. சிறந்தது, அதாவது 3இல் சுற்றினீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு துணியிலே சுற்றிவிட்டீர்கள் என்றால் போதுமானது. சிறுமியை பொறுத்தவரை அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், பரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏனெனில் அவர் ஒரு ஆண் என்பதால் பெரிய ஆணுக்குரிய சட்டம் அவருக்கு பொருந்தும். சரி, சிறுமியை பொறுத்தவரை அதாவது ஆசிரியர் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹம்பலி மத்ஹபின் கருத்தை தேர்வு செய்துள்ளார்கள். அதாவது சிறுமிக்கு தலை துணி இன்றி ஒரு சட்டை மற்றும் 2 மேல் துணிகளில் கஃனிடப்பட வேண்டும். ஏனெனில் பருவம் எய்தாத சிறுமிக்கு தொழுகையிலேயே தலையை மறைப்பது கடமை இல்லை என்னும் போது மரணத்திற்கு பின்னரும் அது அவசியம் இல்லை. எனவே சிறுமிக்கு தலை துணியை இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறவில்லை. சிறுமிக்கு தலை துணியை போட வேண்டும் என்பது இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறவில்லை. ஏனெனில் சிறுமிக்கு பருவம் எய்தாத சிறுமிக்கு தலை துணியை தொழுகையில் போட வேண்டும் அவசியம் இல்லையோ, அப்படியே தான் அந்த சிறுமியை நாம் பார்க்க வேண்டும். சிறுமிக்கும் ஒரு துணி போதுமானது என்பதில் பெரும்பான்மையான அறிஞர்கள் இதே கருத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சிறுவனாக இருக்கட்டும் சிறுமியாக இருக்கட்டும் கஃன் எனக்கூடிய முறை. முக்கியமாக ஆணை பொறுத்தவரை 3 துணிகளால் கஃனிடுவது, பெண்களை பொறுத்தவரை 5 துணிகளில் கஃனிடுவது, இதுதான் அடிப்படை. ஆண்கள் 3 துணிகளில் கஃனிடுவது, பெண்கள் 5 துணிகளில் கஃனிடுவது, சிறுவர்கள் ஒரு துணியிலே கஃனிட்டு விடலாம், சிறுமியையும் ஒரு துணியிலே கஃனிட்டு விடலாம், தவறு எதுவும் இல்லை. அல்லாஹ் நம்ம முக்கியமாக பெண்களுக்கு தலை துணி அணிவிக்கப்பட வேண்டும், மேலாடை கீழாடை தலை துணி, பின்பு 2 துணிகளால் பெண்களை சுற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக இந்த விஷயத்தில். அடுத்ததாக பாருங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இதுவே ஒரு மையத் முஹ்ரிமாக இருந்தால் என்ன செய்வது? ஒரு மையத் முஹ்ரிமாக இருந்தால் மக்காவிற்கு செல்கிறீர்கள், உம்ராவிற்கு செல்கிறீர்கள், ஹஜ் மட்டுமல்ல உம்ராவிற்கு செல்கிறீர்கள், மரணம் வந்து விட்டது, நம்ம என்ன செய்வார்கள்? நம்ம எந்த நிலையில் செய்வார்கள்? மையத் இஹ்ராம் அணிந்தவராக இருந்தால் அவர் தண்ணீராலும் இலந்தை இலையாலும் குளிப்பாட்டப்பட வேண்டும். அவர் தனது இஹ்ராம் ஆடைகளிலேயே அல்லது வேறு அந்த மேலாடை கீழாடைகளில் கஃனிடப்பட வேண்டும். அவரது தலையையோ முகத்தையோ மறைக்க கூடாது, அவருக்கு நறுமணம் பூசக்கூடாது. ஏனெனில் அவர் மறுமை நாளில் தல்பியா சொல்லிக் கொண்டிருப்பவராக எழுப்பப்படுவார். இது குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹீஹான ஹதீஸ் வந்துள்ளது. இஹ்ராம் அணிந்தவர் பெண்ணாக இருந்தால் அவர் மற்ற பெண்களைப் போலவே கஃனிடப்பட வேண்டும். ஆனால் அவருக்கு நறுமணம் பூசக்கூடாது. அவரது முகத்திரை கொண்டோ அல்லது கைகளை கொண்டோ கையுறைகளை கொண்டோ மறைக்க கூடாது. மாறாக பெண்களுக்குரிய கஃனிடும் முறையில் முன்பு விரிவிக்கப்பட்டது போல அவரது முகமும் கைகளும் பொதுவான கஃன் துணியை கொண்டு மறைக்கப்பட வேண்டும். பாருங்கள், இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே முஹ்ரிமாக இருப்பவர்களுடைய சட்டம். அதை விளக்குகிறார்கள் ஷேக் அரஃபாத். ஆசிரியர் ரஹிமஹுல்லாஹ் இஹ்ராம் அணிந்த சட்டங்களை பற்றி பேசத் தொடங்குகிறார். ஒருவர் ஹஜ் அல்லது உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்திருக்கும் நிலையில் அல்லாஹ் நாடி அவர் மரணித்து விட்டால் அவருக்கு சில சிறப்பான சட்டங்கள் உள்ளன. அவரது தலையையோ முகத்தையோ மறைக்க கூடாது, அவருக்கு நறுமணம் பூசக்கூடாது. ஏனெனில் அவர் இன்னும் இஹ்ராம் நிலையிலேயே இருக்கிறார். பாருங்கள், நாளில் தல்பியா முழங்குபவராக அவர் எழுப்பப்படுவார். சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அரஃபா மைதானத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தனது வாகனத்திலிருந்து கீழே விழுந்தார். அவரது வாகனமே அவரை மிதித்துக் கொன்றது. வாகனம் மிதித்துக் கொள்ளுமா? எப்படி? அது வாகனம் என்பது அங்க என்ன அர்த்தம்? வாகனம் மிதித்து கொன்றது. இது குறித்து நபியே அவரிடம் கூறப்பட்ட போது அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அவரை தண்ணீராலும் இலந்தை இலாலும் குளிப்பாட்டுங்கள், அவருக்கு 2 ஆடைகளை கஃனிடுங்கள், அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள், அவரது தலையை மறைக்காதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் அவரை மறுமை நாளில் தல்பியா சொல்லிக் கொண்டிருப்பவராக எழுப்புவான்.
முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யும் இன்னொரு ஹதீஸில் அவருக்கு நறுமணத்தை நெருக்கமாக்காதீர்கள், ஏனெனில் அவர் தல்பியா முழங்கியவராக எழுப்பப்படுவார். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்கள் நாம் அறியப்பட்ட சட்டம். இஹ்ராமுடைய நிலை இதுதான். ஆனால் ஹனஃபி மற்றும் மாலிகி மத்ஹப் இதில் வேறுபடுகிறார்கள். ஹனஃபி மத்ஹபில், அதுவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஹனஃபி மத்ஹபில் சொல்லக்கூடியவர்கள் இதில் வேறுபடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஹ்ராம் அணிந்தவர் மரணித்து விட்டால் அவர் மற்ற மையத்துகளைப் போலவே கருதப்படுவார். அவரது தலை மற்றும் முகம் மறைக்கப்பட வேண்டும், அவருக்கு நறுமணம் பூசப்பட வேண்டும் என்று கருதுகிறார்கள். என்ன ஆதாரம் இவர்களுக்கு? என்ன ஆதாரம் இருக்கிறது? அபூ ஹுரைரா அவர்கள் நபி வழியாக அறிவிக்கும் ஒரு செய்தியை இவர்கள் ஆதாரமாக கொள்கின்றனர். என்ன ஆதாரம்? ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனது 3 செயல்களை தவிர மற்றவை அனைத்திலும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனது 3 செயல்களை தவிர மற்றவை அனைத்தும் அவனது கணக்கில் இருந்து துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. 1 நிலையான தர்மம், 2 பயனுள்ள கல்வி, 3 அவருக்காக பிரார்த்தனை செய்யும் சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள பிள்ளை. இந்த 3 தான் மரணித்ததற்கு பிறகு அவரை பின்தொடர்கிறது. இது எப்படி ஆதாரமாக ஆகும்? இஹ்ராமில் மரணித்தவரை மற்ற மையத்துகளைப் போலவே பார்க்க வேண்டும். நாம் நறுமணம் பூசலாம், முகத்தை மறைக்கலாம், இந்த செயல்களை எல்லாம் இதிலிருந்து எந்த ஆதாரம், என்ன ஆதாரம் இருக்கிறது? யாருக்கு தெரியும்? என்ன ஆதாரம்? ஹனஃபி மத்ஹப், மாலிகி மத்ஹப் இருவர்களுமே என்ன சொல்கிறார்கள் என்றால், இஹ்ராமில் மரணிப்பவர்களை பொதுவாக மரணித்த மையத்தாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு என்று பிரத்யேக சட்டம் பெற்றும் இல்லை. அவர்களை குளிப்பாட்டியதற்கு பிறகு அவர்கள் தலையை முகத்தை எல்லாம் நாம் மறைக்கலாம், அவர்களுக்கு நறுமணம் பூசலாம் என்று சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால் இந்த ஹதீஸை காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனது 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, அவருக்காக பிரார்த்தனை செய்யும். யோசிங்க, யாருக்காவது என்ன சொல்கிறார்கள்? இஹ்ராம் நிலை என்பது அவரை பின்தொடரவில்லை. 3 செயல்கள் தானே, 3 அமல்கள் தானே. இஹ்ராம் நிலை என்றால் அந்த இஹ்ராம் நிலை அவரை பின்தொடருமா? மரணித்து விட்டது என்றால் அந்த நிலை அவரிடமிருந்து கட்டாகி விடுகிறது. அவர் இஹ்ராம் நிலையில் இல்லை, அவர் இஹ்ராமில் இருந்து வெளிப்பட்டு விட்டார். எனில் அவரை அந்த மரணம் அந்த இஹ்ராம் நிலையை துண்டித்து விட்டது. அவர் இப்போது மற்ற மையத்தை போல அவர் கருதப்பட வேண்டும் என்று வாதிடுகிறார்கள். இதுதான் இவருடைய வாதம். இதனை ஆதாரமாக கொள்ளும் முறை, மரணத்திற்கு பிறகு துண்டிக்கப்படாமல் தொடரும் அந்த 3 விஷயங்கள் நபி அவர்கள் இஹ்ராமை பற்றி குறிப்பிடவில்லை. எனவே மரணத்துடன் இஹ்ராமும் முடிவுக்கு வந்து விடுகிறது என்பதை இது உணர்த்துகிறது. மரணத்துடன் இஹ்ராம், இது சரியான கருத்தா? அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள். ஷேக் இன்னும் அடுத்தது சொல்கிறார்கள். இதற்கான விளக்கம் பின்வருமாறு. இந்த ஹதீஸை கொண்டு ஆதாரம் எடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இஹ்ராம் பின்தொடரும் என்று சொல்லவில்லையே. 3 செயல்கள் தானே பின்தொடர்கிறது. ஒன்று நாம் செய்யக்கூடிய நிலையான தர்மம், அல்லது நாம் விட்டு சென்ற நிலையான கல்வி, மார்க்க கல்வி, அல்லது நாம் விட்டு சென்ற நல்லொழுக்க பிள்ளைகள், நமக்காக துவா செய்யும். இது மட்டும் தானே தொடர்கிறது. அதற்கு சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் ஹதீஸில் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கான செய்தியாகும். மேலே சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ் என்பது அல்லாஹ்வின் அடியார்களே ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு சொன்ன செய்தியாகும். எனவே அதை செயல்படுத்துவது அவசியமாகும். எந்த ஹதீஸ்? இஹ்ராம் நிலையில் இவ்வாறு செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னது பிரத்யேகமாக அந்த முஹ்ரிமிற்கான சட்டத்தை தெளிவாக வகுக்கிறது. இந்த ஹதீஸை விட்டுவிட்டு பொதுவான ஒரு ஹதீஸை கொண்டு இதிலிருந்து சட்டம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஏனெனில் பிரத்யேகமாக ஒரு முஹ்ரிம் மரணித்தால் அவரை என்ன செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னாங்களா, சொல்லவில்லையா? தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், இதை செய்யுங்கள், முகத்தை மறைக்காதீர்கள், தலையை மறைக்காதீர்கள், நறுமணம் பூசாதீர்கள் என்று தெளிவாக விளக்குகிறார்கள். தனியான ஒரு சட்டம் உருவாகிறது. இந்த சட்டத்தை, இந்த ஹதீஸை விட்டுவிட்டு
பொதுப்படையாக சொன்ன ஹதீஸை எடுத்து பிடித்துக் கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் இந்த ஹதீஸை எப்படி அமல் செய்வது? இந்த ஹதீஸ் பிரத்யேகமான ஹதீஸ், சம்பவத்திற்கு நேரடி தொடர்புடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ் பொதுவான ஹதீஸ், பின்தொடர்கிறது, 3 பின்தொடர்கிறது என்பதனால் இதை விட்டுவிட்டோம் என்றால் இந்த ஹதீஸை என்ன செய்வது என்று உலமாக்கள் கேட்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸிற்கு முரணானது அல்ல. ஏனெனில் ஒரு பொதுவான சட்டத்தை விட குறிப்பிட்ட சட்டமே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது விதிமுறை. ஒரு பொதுவான ஹதீஸ் அதை பேசுகிறது என்றால் அதற்கு பிரத்யேகமான ஹதீஸ் வந்துவிட்டது என்றால் அதன் ஆதாரத்தை முற்படுத்த வேண்டும். இது மார்க்கத்தில் பொதுவாக இருப்பது. எல்லா விஷயங்களும் நாம் கடைபிடிக்க வேண்டியவை. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுப்பானாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இஹ்ராம் நிலையில் மரணிப்பதை பற்றி கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், உங்கள் மையத்திற்கு நீங்கள் எவற்றை செய்வீர்களோ அவற்றையே இவருக்கும் செய்யுங்கள். இன்னொரு ஹதீஸையும் ஆதாரம் வைக்கிறார்கள். யார் இஹ்ராம் நிலையில் மரணித்தவர்களை பொதுவான மையத்தாக பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹனஃபி மதமும் மாலிகி மதம் அவர்களுக்கு இரண்டாவது ஒரு ஆதாரமாக எதை சொல்கிறார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ், உங்கள் மையத்துகளுக்கு நீங்கள் எவற்றை செய்வீர்களோ அவற்றையே இவருக்கும் செய்யுங்கள் என்று ஒரு ஹதீஸ். சரி, மற்றொரு அறிவிப்பில் இஹ்ராம் அணிந்தவர் மரணித்து விட்டால் உங்கள் தோழரின் இஹ்ராமும் முடிவுக்கு வந்து விடுகிறது அத்துடன் என்றுள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஹ்ராம் நிலையில் மரணித்த தனது மகன் வாகித் இப்னு அப்துல்லாஹ் அவர்களுக்கு கஃனிட்ட போது அவரது தலையையும் முகத்தையும் மறைத்தார்கள். இதெல்லாம் ஆதாரமாக பார்க்கிறார்கள். மேலும் நாங்கள் இஹ்ராம் உடையவராக ஹஜ்ஜில் இல்லை என்றால் இவருக்கு நாங்கள் நறுமணம் பூசியிருப்போம் என கூறினார்கள். இதற்கான விளக்கம் பின்வருமாறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் இப்னு உமர் ஆகியோரின் இது அவர்களின் சுய இஸ்திஹாத் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். பாருங்கள், நம்மை சொல்வார்கள், இவர்கள் அல்லாஹ்வின் தூதரை விட்டு சஹாபாக்களை பின்பற்றுகிறார்கள், சஹாபாக்களை இவர்கள் மார்க்கத்தை முதல் ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று நம்மீது அவப்பலியையும் அவதூறையும் சுமத்துபவர்கள் இருக்கிறார்கள். ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டங்களை மறுக்கக்கூடியவர்கள், சூனியத்தை மறுக்கக்கூடியவர்கள், ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், இவர்கள் சஹாபாக்களை தான் ரசூலாக எடுத்திருக்கிறார்கள், இவர்கள் வஹியை விட்டு விட்டார்கள், இவர்கள் இறை செய்தியை விட்டு விட்டார்கள், சஹாபாக்களை எடுத்திருக்கிறார்கள் என்று. இதோ உங்கள் முன்னால் தெளிவான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் வந்ததற்கு பிறகும் சஹாபாக்கள் இந்த இடத்திலே சஹாபாக்களில் ஒரு சாரார் இஜ்திஹாத் செய்கிறார்கள். ஒரு சாரார் ஒரு கருத்தை எடுக்கும் பொழுது அதை இஜ்திஹாத் என்று சொல்லி மரியாதையோடு அந்த இஜ்திஹாதை பார்த்து நாங்கள் விலகி இருக்கிறார்கள். இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவின் வழிமுறை. ஏனெனில் சஹாபாக்கள் யாரும் கொள்கை விஷயத்தில் மாறுபட போவதில்லை. இப்போது நாம் படித்திருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் எதை பற்றி? ஃபிக்ஹ் விஷயங்கள். இதெல்லாம் பாருங்கள், இஹ்ராம் நிலையில் ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ், அவரை தலையை மறைக்காதீர்கள், அவர்களுக்கு நறுமணம் பூசாதீர்கள் என்று தெளிவான ஹதீஸ். இதை இந்த ஹதீஸை விட முடியாது. யாருக்காக சஹாபாக்களாக இருந்தாலும் கண்ணியமான முறையில் அதை மறுத்து விடுவோம். ஏன்? அல்லாஹ்வின் தூதரின் ஹதீஸ் இருக்கிறது. ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் இப்னு உமர் ஆகியோரின் இஜ்திஹாத் ஆகும். இன்னும் சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸ் அவர்களுக்கு எட்டாமல் இருந்திருக்கலாம். எந்த இது? ஒரு மனிதரை ஒரு வாகனம் மிதித்து கொன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னார்களே, இந்த ஹதீஸ் என்ன செய்திருக்கலாம்? அல்லாஹ்வின் அடியார் சில நேரம் சில ஹதீஸுகள், சில செய்திகள், சஹாபாக்கள் மாறி இருக்கிறார்களே, அவர் ஒரு கருத்தை எடுத்திருக்கிறார்கள், இவர் ஒரு கருத்தை எடுக்கிறார்களே, ஏதாவது என்றாவது யோசித்திருக்கிறோமா? எல்லா செய்தியும் எல்லா சஹாபாக்களுக்கும் எட்டிவிட்டு இருக்குமா? சொல்லுங்கள். எல்லா செய்தியும் இப்போது நம்மிடம் இருக்கிறது. அதை தாண்டி அல்லாஹ்வின் அடியார் எல்லா செய்தியும் எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லாவற்றுக்கும் வெட்டிவிடும் என்று இல்லை. சில முடிந்தளவு அனைத்தையும் எடுத்துக் கொள்வார்கள். சில நேரம் ஒரு சஹாபிக்கு தெரிந்து மற்றொரு சஹாபிக்கு எட்டாமல் இருக்கலாம். எட்டாத அந்த அடிப்படையை கொண்டு ஒரு சஹாபி அதை கொண்டு இஜ்திஹாத் செய்து முடிவெடுப்பார்கள். இவ்வாறு எத்தனை முறை நடந்திருக்கிறது? எத்தனை முறை
இது எல்லாம் எதில்? இது எல்லாம் அனைத்துமே ஃபிக்ஹ் விஷயங்களில். அல்லாஹ்வின் அடியார்களே, கொள்கை என்பதில் ஒற்றை கருத்து தான் இருக்கும். ஆனால் ஃபிக்ஹ் அப்படி அல்ல. ஃபிக்ஹ் என்பது மனித வாழ்வியல் முறை. மனிதனின் ஆடு முதல் அங்குலம் வரை அனைத்து வாழ்வியல் முறையையும் மார்க்கம் சொல்லி தந்தது. அதில் பல்வேறு கருத்துக்கள் நிகழும். அல்லாஹ்வுடைய அந்த ஆதாரங்களை கொண்டு அந்தந்த இஸ்திஹாதின் அடிப்படையில் செயல்கள் மாறும். இதை எது ஆக நெருக்கமாக சுன்னத்திற்கும் குர்ஆன் சுன்னாவிற்கு நெருக்கமாக அதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஹதீஸ் வந்து விட்டது என்றால் சஹாபாக்களாக இருந்தாலும் கண்ணியத்தோடு அதை பார்ப்போம். மற்றவர்களை போல இதோ இந்த இதை எடுத்துக்கொண்டு சஹாபி அல்லாஹ்வுக்கு முரணாக செய்திருக்கிறார்களே, நீங்கள் தான் இது முரண் என்ற அந்த கெட்ட எண்ணத்தில் பார்ப்பீர்கள். நீங்கள் தான் உங்கள் எண்ணத்தில் வடுவு இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய இவர்களை எப்படி பின்பற்ற முடியும்? ஏதோ நாம் அல்லாஹ்வின் தூதரை விட்டுவிட்டு சஹாபாக்களை பின்பற்றுங்கள், இதுதான் புதிய மார்க்கம் என்று சொல்வது போல ஒரு அவதூறு பழியை சுமத்துகிறார்கள். ஆனால் மக்கள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? காலம் காலமாக ஒரு சஹாபி அந்த ஹதீஸ் அவர்களுக்கு எட்டாமல் இருக்கலாம், அவர்களது இஸ்திஹாதுடைய அடிப்படையில் இருக்கலாம், அவர்களுக்கு வேற ஏதோ ஹதீஸை கொண்டு அவர்கள் முடிவு எடுத்திருக்கலாம் என்று கண்ணியமான முறையில் சஹாபாக்களை அனுபவர்களாகத்தான் காலம் காலமாக இருந்தார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, என்னை விடுங்கள், இதை உலமாக்க விடுங்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். இஹ்ராம் நிலையில் ஒரு மையத்தை என்ன செய்ய வேண்டும்? தலையை மறைக்க கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை செவியேற்றிருக்க வாய்ப்பில்லை. பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் இதற்கு மாற்றமாக நடந்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த ஹதீஸ் அவர்கள் மறைத்திருக்கிறார்கள், நறுமணம் பூசினார்கள் என்று வருகிறது. தன் மகனுக்கு இஹ்ராம் நிலையில் நறுமணம் பூசினார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸ் அவர்களை எட்டாமல் இருந்திருக்கலாம். இதுவே ஆக சிறந்த கருத்தாகும். ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சஹாபாக்களை எவ்வாறு டிஃபெண்ட் செய்கிறார்கள் பாருங்கள். இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் இந்த செய்தியை செவியேற்றிருக்க வாய்ப்பில்லை, மாறாக இதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை, அவர்கள் அதை செவியேற்றிருந்தால் அதற்கு மாறுபட்டிருக்க மாட்டார்கள். ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்று. எந்த கண்ணியம் பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு கண்ணியம் பாருங்கள். அப்படி ஒருவேளை அந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர், ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் இயற்கை அந்த இயல்பான அந்த கடனை சிறுநீர் கழித்தால் அந்த கழித்த இடத்திலே போய் கழிக்கக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உமர். அல்லாஹ்வின் தூதரை அங்குலம் அங்குலமாக பின்பற்றின ஒரு சஹாபி. ஆனால் அவர் இஹ்ராம் நிலையில் மரணித்தவர் தன்னுடைய மகனான வாகித் இப்னு அப்துல்லாஹ்வை நறுமணம் பூசியிருக்கிறார்கள். நறுமணம் பூசக்கூடாது என்பது அறியப்பட்ட ஒரு ஹதீஸ், இப்னு அப்பாஸ் அறிவித்த ஹதீஸ். அந்த ஹதீஸ் இப்னு உமரை சேர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவேளை சேர்ந்து அந்த ஹதீஸ் அவர்கள் எட்டிருந்தால் அவர்கள் இதில் மாறுபட்டிருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார். இதுதானே அணுகக்கூடிய முறை, இதுதானே ஃபிக்ஹ் விஷயங்களில் சஹாபாக்களை பார்க்க வேண்டிய முறை. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். நாம் அடுத்ததாக ஆறாவதாக மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், மையத்தை குளிப்பாட்டுவதற்கும் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்கும் அவரை அடக்கம் செய்வதற்கும் தகுதியானவர் யார்? ஆக உரிமையுள்ளவர் யார்? அல்லாஹ்வின் அடியார்களே, குளிப்பாட்டுதல், கஃனிடுதல் அனைத்தும் முடிந்துவிட்டது. அடுத்ததாக மையத்தை குளிப்பாட்டுவதற்கும் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்கும் அவரை அடக்கம் செய்வதற்கும் மிகவும் உரிமையுள்ள தகுதியானவர் யார் என்றால் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இது குறித்து மையத் தனது மரண சாசனத்தில் வசியத் செய்தவருள்ள நபராவார். வசியத் எல்லாம் இன்னைக்கு செத்தே போய்விட்டது. நம்முடைய கலாச்சாரத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பிரமத கலாச்சாரத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வசியத் எல்லாம் இல்லை என்று. வசியத் அப்படி என்றால் என்ன? இந்த அளவிற்கு ஆகிவிட்டது. இதற்கு முன்னால் இருந்த வசியத்து கூட நம்மிடம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய அடிப்படையில் மார்க்கத்தில் மாபெரும் ஒரு அடையாளம் நம்முடைய பழக்கம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தீன்
மரணிக்கும் பொழுது மரணிப்பவர் அதற்கு முன்னாலோ அதுக்கு கடைசியிலோ என்னை யார் குளிப்பாட்ட வேண்டும், எனக்கு யார் தொழுகையை நடத்த வேண்டும் என்று வசியத் செய்பவர்களாகவே முஸ்லிம்கள் வாழையடி வாழையாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது, அதை பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் கிடையாது. என்னுடைய மரணம், என்னுடைய உடல் எந்த அளவிற்கு அது கௌரவிக்கப்பட வேண்டும், அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அந்த கண்ணியம் எல்லாம் ஒரு நல்ல மனிதர் தான் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். நான் யாரை வசியத்தாக செய்கிறேனோ அவர்தான் எனக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் அவரே முதலானவர், அவரைத்தான் முற்படுத்த வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்கிறது. இன்னும் விளக்கத்தை பார்ப்போம். இது குறித்து மையத் தனது மரண சாசனத்தில் வசியத் செய்துள்ள நபர் அவர்தான். அதன் பிறகு சரி, வசியத் ஏதும் இல்லை, வசியத் ஏதும் இல்லை அப்படின்னா இப்போது யார் குளிக்க வைக்க வேண்டும், இப்போது யார் குளிப்பாட்ட வேண்டும், அல்லது தொழுகை நடத்த வேண்டும், அல்லது தஃபன் செய்ய வேண்டும்? அதன் பிறகு தந்தை அல்லது பிறகு பாட்டனார், அதன் பிறகு ஆண்களில் நெருங்கிய இரத்த உறவினர்கள், அசபாக்கள், ஒருவருக்கு ஒருவர் பின்னர் தகுதி உள்ளவராக வருவார்கள். இதுதான் தந்தை, பாட்டனார் என்று அசபாக்கள், அதாவது தனித்தனியாக பின் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனி சொந்தங்கள், அவர்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னராக வருவார்கள். பெண்களை பொறுத்தவரையும் அவர்களை குளிப்பாட்டுவதற்கு அந்த பெண் வசியத் செய்த அந்த பெண் அவர்கள் தான் ஆக தகுதியானவர்கள். எனில் அந்த பெண் ஆண்களை எல்லாம் வசியத் செய்ய முடியாது. பெண் யாரை வசியத் செய்வார்? பெண் பெண்ணை தான் வசியத் செய்ய முடியும், ஆண் ஆணைத்தான் வசியத் செய்ய முடியும். ஒரே ஒரு நிலையில் தவிர, கணவன் மனைவியாக இருந்தால், கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவியை வசியத் செய்ய வேண்டும். எனக்கு என் மனைவி தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும், என் மனைவிதான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத் செய்யலாம். அதே போல் என் கணவன் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும், மற்ற பெண்கள் வேண்டாம், என் கணவன் என்னை குளிப்பாட்ட வேண்டும். இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் கற்றுக்கொண்டால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயம் எல்லாம் நம்மிடம் வர வேண்டும். இந்த பழக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. பின்பு சொல்கிறார்கள், பிறகு அவளது தாய் அல்லது பாட்டி அல்லது அதற்கு பின்வரும் பெண்களில் நெருங்கிய உறவினர்கள் ஒருவருக்கு பின் ஒருவராக தகுதி உள்ளவராக வருவார்கள். பாருங்கள், பெண்ணிற்கு தாய் பாட்டி, ஆணிற்கு தந்தை பாட்டன் என்று இப்படி போகும். அசபாக்கள் வாரிசு உரிமை விஷயங்களில் ஏறுவது போல் ஏறும். சரி, ஷேக் அரஃபாத் விளக்குகிறார்கள், மையத்தை குளிப்பாட்டுவதற்கு முதன்மையான தகுதியுடையவர் அவர் மரணிப்பதற்கு முன் இது குறித்து யாரை மரண சாசனத்தில் வசியத்தில் குறிப்பிட்டிருந்தாரோ அவரே ஆவார். ஏனெனில் இது மையத்திற்குரிய உரிமையாகும். இது மையத்திற்குரிய உரிமையாகும். தன்னை யார் குளிப்பாட்ட வேண்டும், யார் தொழுகை நடத்த வேண்டும் தனக்கு என்பதை மையத் நன்கு அறிந்திருப்பவர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தன் திருமறை கூறுகிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபமன் பத்தலஹு பஅதமா சமிஅஹு ஃபஇன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூன. கவனியுங்கள், யார் அதை கேட்ட பிறகும் அதனை மாற்றுகிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ், அதன் பாவம் அதனை மாற்றியவர்களே சாரும். நான் இவர் என்று சொல்கிறேன், நான் இவர் என்று மரண சாசனத்தில் வசியத் செய்து போகிறேன், நீங்கள் அதை மாற்றுவதா? அல்லாஹ் கேட்டு செவி ஒரு விஷயத்தை ஒரு சொல்லி செவி சாய்த்ததற்கு பிறகும் அதற்கு மாற்றமாக நடக்கும் என்ற அந்த அல்லாஹ்வுடைய எச்சரிக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவில் அந்த வசனத்தை இந்த இடத்துல ஷேக் அரஃபாத் கொடுக்கிறார்கள். ஏனெனில் வசியத் தெளிவாக இருக்கு. வசியத்தை தாண்டி மாறுவது கூடாது என்பதை உலமாக்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் நடைமுறையும் இவ்வாறே இருந்தது. எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன், கவனமாக வாருங்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் என்னென்ன செய்தார்கள் என்று. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் மரணித்து விட்டால் என் மீது ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தட்டும். ஜுபைர் இப்னு அவ்வாம் மாபெரும் சஹாபி. இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், நான் மரணித்தால் எனக்கு தொழுகை நடத்துவது யார் வேண்டும்? எனக்கு ஜுபைர் இப்னு அவ்வாம். இப்னு மஸ்ஊத் என்ன சொன்னேன்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த, நான் மரணித்து விட்டால் மஸ்ஊத் தெளிவாக இருக்கு. சரி, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸைத் இப்னு சாபித் அவர்கள் தமக்கு தொழுகை நடத்த வேண்டும் என வசியத் செய்தார்கள்.
பெண் முசலமா. ஸைத் இப்னு சாபித் யார்? கடல், மார்க்க கடல், மார்க்க கடல், மார்க்க அறிஞர், மார்க்க அறிஞர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள்? இப்னு அப்பாஸ் யார்? கல்வி சுடர், அல்லாஹ்வின் தூதர், யா அல்லாஹ் அல்லிம்ஹு ஃபக்ஹு ஃபில் குர்ஆன், இப்னு அப்பாஸிற்கு குர்ஆனை கற்றுத்தா என்று துஆ செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் முஃபஸ்ஸிர்களிலே தஃப்சீர்கள் என்று வந்துவிட்டால் இவர் இல்லாமல் தஃப்சீர் இல்லை என்றால் அது யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி தஃப்சீர், அவர்கள் மாணவர்களின் தஃப்சீர். அந்த இப்னு அப்பாஸ் ஸைத் இப்னு சாபித் வீட்டிலிருந்து வெளிவரும் வரை கையை இப்படி கைட்டுக்கொண்டு காலை அமர்த்திக் கொண்டு காத்து கிடப்பார்கள். யார்? இப்னு அப்பாஸ். யாருக்காக காத்திருப்பார்கள்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பேற்பட்ட கல்வி சுடர், மாபெரும் இமாம், மாபெரும் இமாம், சஹாபாக்களில் திருந்த கல்வி உடைய ஒரு இளைஞர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எனக்கு தொழுகை நடத்தட்டும். பின்பு ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூ பர்ஸா அல் அஸ்லமி, அபுல் பர்ஸா அல் அஸ்லமி அவர்கள்தான் தமக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்று வசியத் செய்தார்கள். யூனுஸ் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்கு தொழுகை நடத்த வேண்டும். யார்? ஒரு தாபிஈ எனக்கு ஒரு சஹாபி தொழுகை நடத்த வேண்டும் என்று மரணிக்கும் பொழுது வசியத் செய்து மரணிக்கிறார்கள். ஒரு தாபிக்கு தொழுகை நடத்துவது யார்? சஹாபி. ஏன்? அனஸ் இப்னு மாலிக் நீண்ட காலம் வாழ்ந்த சஹாபாக்களில் ஒருவர் யார்? அனஸ் இப்னு மாலிக். எப்போது மரணித்தார்கள்? அனஸ் இப்னு மாலிக் கொஞ்சம் 93 ஹிஜ்ரி 93. ஹிஜ்ரி 93 காலத்தில் பாதிக்கு மேற்பட்ட தாபீன்களே மரணித்திருவார்கள். ஆனால் அந்த காலத்தில் உயிரோடு இருந்தது யார்? சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. மிகவும் அறியப்பட்ட, கல்விக்கு மிகவும் அறியப்பட்ட, அல்லாஹ்வின் தூதருக்கு மிகவும் நெருக்கமாக அறியப்பட்ட சஹாபாக்களை நீண்ட காலம் வாழ்ந்த கடைசி சஹாபி என்றால் அது யார் என்று சொல்வார்கள்? அனஸ் இப்னு மாலிக். அதற்கு பிறகு சஹாபாக்கள் இருந்தார்களா? இருந்தார்கள். கடைசியாக மரணித்த சஹாபி யார்? அபு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு 113 என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். சரி, விஷயத்திற்கு வருவோம். ஹுதைஃபா பின் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள், என்ன சொல்கிறார்கள்? எனக்கு ஸைத் இப்னு அர்கம் அவர்கள் தொழுகையை நடத்த வேண்டும் என வசியத் செய்தார்கள். முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் மற்றவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த தகுதியானவர் என்பதை மையத் வசியத் செய்திருந்தாலே ஒழிய நான் அதை அறிந்திருக்கவில்லை. இதுதான் அர்த்தம். மையத் வசியத் செய்திருக்க வேண்டும். மையத் வசியத் செய்யவில்லை என்றால் அவரது குடும்பத்தாரில் சிறந்தவர் அவருக்கு தொழுகை நடத்த வேண்டும். அவர் குடும்பத்தாருக்கு சிறந்தவர் தொழுகை நடத்த வேண்டும். இதுதான் சஹாபாக்கள் காலத்தில் பரவலாக அறியப்பட்ட விஷயம். இதற்கு எவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எனவே இது ஒரு இஜ்மா ஆகும். மக்கள் தங்களது ஜனாசாக்களுக்கு சஹாபாக்கள் மற்றும் தாபியீன்களில் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து வந்தனர். மேலும் இது மையத்திற்குரிய உரிமை என்பதால் அவர் யாருக்கு பரிந்துரை செய்தாரோ அவருக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இது யாருடைய கருத்து? ஹம்பலி மத்ஹபின் கருத்து. இதுதான் ஹம்பலி மத்ஹபின் கருத்து. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள், பெரும்பான்மையான அறிஞர்கள் மையத்திற்கு தொழுகையை நடத்துவதில் வசியத் செய்யப்பட்டவரை விட வலி இரத்த உறவினருக்கே முன்னுரிமை உண்டு என கருதுகின்றனர். போது நாம் பார்த்தது இந்த ஆதாரங்கள், இதையெல்லாம் பார்த்தாலும் இது 4 மதுஹபில் ஹம்பலி மதுஹபின் கருத்தாக இருக்கிறது. பெரும்பான்மையான அறிஞர்கள் மையத்தே வசியத் செய்திருந்தாலும் இரத்த உறவினர் இருக்க, அதிலும் முக்கியமாக வாரிசில், சொத்தில் நேரடியாக பங்கு வைக்கக்கூடியவராக அவர் இருக்கும் பட்சத்தில் முக்கியமாக அசபாக்கள் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை என கருதுகின்றனர். ஏனெனில் இது வாரிசுரிமை, நசபு தொடர்பான ஒரு விஷயம் என்று கூறுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள். சூரத்துல் அன்ஃபாலிலே அல்லாஹ்வின் சட்டப்படி இரத்த உறவினர்களே ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமானவர்கள். வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅத் வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅத். இரத்த உறவினர்கள் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் ஒருவர் மற்றொருவருக்கு மிக நெருக்கமானவர்கள் என்ற சூரத்துல் அன்ஃபாலில் வசனம். சரி, பார்ப்போம். ஜனாசா தொழுகை என்பது மையத்திற்காக செய்யப்படும் துஆ மற்றும் பரிந்துரை. ஜனாசா தொழுகை என்றால் என்ன? மையத்திற்காக துஆ மற்றும் பரிந்துரை. யார் அதிகமாக கேட்க முடியும்? ஒரு உறவினரின் துஆவே அதிகம் எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அவரது உள்ளத்தில் இருக்கும் அதிகப்படியான இரக்கமும் பணிவும் அந்த தூய எண்ணமும் துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமான்மை என்பது இவர்களின் வாதம், பெரும்பான்மையான அந்த கூற்றின் வாதம். இதற்கு ஷேக் அரஃபாத் பதில் சொல்கிறார்கள். வசியத் செய்யப்பட்டவர் தலைமை தாங்கி தொழுகை நடத்துவதால் உறவினரின் துஆவும் பரிந்துரையும் வீணாகி விடாது. அல்லாஹ் நடிகாரு, ஒரு மையத்தின் உரிமை இது. எனக்கு இவர்தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று ஒரு மையத் தன்னுடைய வசியத்தை செய்கிறார்கள் என்றால் அந்த வசியத்திற்கு மரியாதையும் முன்னுரிமை கொடுப்பது அடிப்படை என்று இந்த கூற்றை எடுத்த உலமாக்கள் சொல்கிறார்கள். சரி, எதனால் நீங்கள் வேண்டாம்? ஏனெனில் இரத்த உறவுதான் ஆக அடிப்படையானவர்கள், அவர்கள் துஆதான் ஆக. வசியத் செய்யப்பட்ட ஒரு தொழுகையை நடத்துவதனால் அவர்கள் கேட்கக்கூடிய துஆ வீணாகி விடுமா? வீணாக போவதில்லை. அந்த தொழுகையில் அவர் தாராளமாக தன்னுடைய உறவினருக்கு என்ன செய்யலாம்? துஆ கேட்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. உறவினரின் துஆவும் பரிந்துரை வீணாகாது. எனவே சஹாபாக்கள் நடைமுறைப்படி வசியத் செய்யப்பட்டவருக்கு முன்னுரிமை என்பதுதான் சரியான கருத்தாகும். வசியத் செய்யப்பட்டவருக்கு முன்னுரிமை செலுத்துவதுதான் சரியான கருத்தாகும் என்று ஷேக் அரஃபாத் சொல்கிறாங்க. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த சம்பவத்தில் ஒரு கூட்டம் வரவே இல்லை. பள்ளி இமாம்கள், நாங்கள் தான் தொழுகை நடத்துவோம். இந்த சம்பவத்தில் ஒரு சாராரை பற்றி பேசவே இல்லை. இங்கு அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்வது? மார்க்கத்தை படித்தால் தானே. இங்கு போட்டியே இங்கு இவர் இரண்டு பேருக்குத்தான். போட்டியே யாருக்கு? வசியத் செய்யப்பட்டவருக்கும் அல்லது உறவினர்களுக்கா? நாம் இதுவானால் படித்தது உறவினர்கள் செய்யட்டும் என்று. அதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களில் கூற்றாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், வசியத் செய்யப்படவில்லை என்றால் உறவினர்கள் தான். அப்படி உறவில் வசியத் செய்யப்பட்டது என்றால் வசியத் செய்யப்பட்டவருக்கு தான் முன்னுரிமை. இங்கு இவர்களுக்கு இரண்டு பேருக்கு தான் போட்டி. இந்த இடத்தில் இங்கு யார் வரவே இல்லை. இன்று அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இங்கே அடக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் தொழுகை நடத்துவோம். ஐவேளை தொழுகையிலே உங்கள் பின்னால் தொழ முடியாது இணை வைப்பு இருந்தால். இதில் ஜனாசா வேற நாங்கள் தொழுவதா உங்கள் பின்னால்? அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி செலுத்த வேண்டும். அதுதான் எங்களின் துஆ. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி செலுத்த வேண்டும். இவர்களின் சம்பவத்திலே இல்லை. யோசித்து பாருங்கள், மார்க்கம் எங்கிருக்கிறது? நம் ஊரும் நம்முடைய பழக்கமும் நம்முடைய கலாச்சாரம் என்ற பெயரில் நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். இவர் தான் தொழு வைக்க வேண்டும், இமாம் அவர்கள் வந்தால் தான் தொழுகை நடத்துவார்கள். இல்லாமல் ரஹிமரம் அல்லாஹ் யாருக்கு மார்க்கத்தில் இப்படிப்பட்ட இந்த தெளிவான இந்த சிந்தனையை வழங்கின அந்த பள்ளிகளை தவிர மற்ற பெரும்பாலான பள்ளிகளின் வேலை இதுவாகத்தான் இருக்கிறது. அதில் கூட அரசியல், அதில் கூட ஆளுமை செலுத்துவது, அப்பாவி மக்களை, அப்பாவி முஸ்லிம்களை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே ஆக சிறந்தவர்கள் செய்ய தொழுகை நடத்த வசியத் செய்யப்படுவது. அப்படி இல்லை என்றால் அவர்களே நெருங்கிய இரத்த உறவினர்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய தம்பதியரில் ஒருவர் மற்றவரை குளிப்பாட்டலாம் என்ற இந்த சட்டம், கணவன் மனைவியை குளிப்பாட்டலாம், மனைவி கணவனை குளிப்பாட்டலாம் என்ற இந்த சட்டம் எஞ்சிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சட்டங்களை அல்லாஹ் நாடினால் நாளை பார்ப்போம். பீதினில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக வலில்லாஹி அல்ஹம்து. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நற்குலியை வழங்குவானாக. ஃபஜ்ருடைய நேரத்திலும் தொடர்ந்து இத்துணை பேரும் வகுப்பை முழு மூச்சுடன் அமர்ந்து இவ்வளவு ஆர்வத்தோடு இப்படிப்பட்ட இந்த கல்வியை படிப்பது
நல்லதை தவிர வேறு ஏதும் நமக்கு அடையாளமாக இப்போது தெரியவில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹைரை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும். أقول قولي هذا واستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.